வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் ராஜேந்திர சோழனின் குருவான சர்வசிவ பண்டிதரால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் பழமையான யசாலம் ராமநாதீஸ்வரர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இக்கோயில் திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேரணி கூட்டுச்சாலையிலிருந்து மேற்கு பக்கம் 8 கிலோமீட்டர் சென்றால் இக்கோயிலை அடையலாம். ராஜராஜ சோழனுக்கும் அவருக்கு பின் ராஜேந்திர சோழனுக்கும் குருவாக இருந்தவர் ஈசான சிவபண்டிதர். இவர் கூழமந்தலில் ஒரு கோவில் கட்டினார். இந்த ஈசான சிவபண்டிதருக்கு பின் ராஜேந்திர சோழனுக்கு குருவானவர் சர்வசிவ பண்டிதர். இவரே இந்த யசாலம் கோயிலை கட்டினார். கிழக்கு நோக்கிய கோவில். கிழக்கு பக்கம் சாளரம் வழியாகவே நந்தியம்பெருமான் இறைவனை தரிசிப்பார். தை மாதத்தில் சூரிய கதிர் சாளரம் வழியாக இறைவன் மீது படுவது கோவிலின் சிறப்பு அம்சமாகும். இறைவனை தரிசிக்க தெற்கு பக்கம் வழியாக சென்று இறைவன் ராமநாதீஸ்வரரையும் தெற்கு பக்கம் உள்ள இறைவி திரிபுர சுந்தரியை வணங்க செல்ல வேண்டும். இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மற்றும் பூமிக்கடியில் கிடைத்த சிலைகள் மற்றும் செப்பேடுகளை பற்றி பார்ப்போம். முதலில் கல்வெட்டை பார்ப்போம். இங்கு 12 கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அக்கல்வெட்டுக்கள் ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜ சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜன், 1ஆம் கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுக்கள் உள்ளன. இக்கல்வெட்டுக்களில் இவ்வூரை எய்தார் என்றும் இறைவனை திரு வீராமீஸ்வரமுடைய மகாதேவர் என்றும் உள்ளது. தற்போது இவ்வூர் யசாலம் என்றும் இறைவன் ராமநாதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுக்களில் பெரும்பாலும் தானம் வழங்கியது பற்றியே பதிவாகியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜேந்திர சோழன் தனது 12ஆம் ஆட்சி ஆண்டில் கோவிலுக்கு தானம் வழங்கியுள்ளார். செப்பேட்டின்படி பார்த்தால் ராஜேந்திர சோழன் இக்கோயிலுக்கு 2 கிராமத்தை தானமாக வழங்கியுள்ளார். மேலும் கல்வெட்டில் கோவிலுக்கு விளக்கெரிக்கவும் மற்ற காரியங்களுக்காகவும் தேவரடியார் 2 பொன் மற்றும் பசுக்கள் தானமாக வழங்கியுள்ளனர். 32 பசுக்களும் மற்றும் பிராமண பெண் ஒருவர் நெல்லும் காசும் கோயிலுக்கு தானம் வழங்கினர். 11/8/1987 அன்று திருப்பணிக்காக பள்ளம் தோண்டும் போது புதையல் கிடைத்தது. அதில் 22 ஐம்பொன் மற்றும் செப்பு சிலைகளும் 8 பூசை பொருட்களும் அத்தோடு 15 இதழ்கள் கொண்ட செப்பேடும் கிடைத்தது. இந்த செப்பேட்டை யசாலம் செப்பேடு என்கிறார்கள். இந்த செப்பேடு வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடாகும். ஏன் என்றால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை ராஜேந்திர சோழன்தான் கட்டினார் என்பதற்கு சான்று எங்கும் காணப்படவில்லை. ஆனால் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுர கோயிலை கட்டினார் என்ற குறிப்பு இந்த செப்பேட்டில் உள்ளது. அதேபோல் சர்வசிவ பண்டிதர் இக்கோயிலை கட்டினார் என்ற குறிப்பும் செப்பேட்டில் காணப்படுகிறது. திருப்பணியின் போது பூமிக்கடியில் கிடைத்த பொருட்களில் செப்பேட்டை தவிர ஏனைய பொருட்கள் கோவிலில் உள்ளது. செப்பேடு தொல்லியல் துறையின் வசம் உள்ளது. நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் மற்றொரு கோவில் காணொளியில் சந்திப்போம்.